வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் அரையாண்டு பொதுத் தேர்வு தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. ஸோ நாளை நடைபெற இருந்த நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு தேர்வு தேதிகளில் மாற்றம். தமிழகம் முழுவதும் 9ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பிலான மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நடத்துவதற்கான அட்டவணை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான அரையாண்டு தேர்வு நாளை 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புயல் காரணமாக பாதிப்புகள் பெருமளவில் உள்ளதால் தேர்வு தள்ளி வைக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் டிசம்பர் 7 தமிழ், டிசம்பர் 8 இங்கிலீஷ் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லேயும் எக்ஸாம் வந்து போஸ்ட்பாண்டட் தான். தேர்வுகள் 14 மற்றும் 14ஆம் தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது வினாத்தாள் என்பதால் தனித்தனியாக வினாத்தாள் தயாரிக்கும் சிரமத்தை தவிர்க்க தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. திருத்திய செய்திக்குறிப்பு: தொடர் மழையின் காரணமாக அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அட்டவணையில் 11/12/2021 முதல் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்களில் அதே பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெறும் எனவும் 7/12/2023 மற்றும் 8/12/2024 தேதியில் நடைபெற இருந்த தேர்வுகள் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 14/12/2023 அதே மாதிரி 20/12/2023 ஆகிய தேதிகளில் முறையே நடைபெறும் என அறிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி அளவில் வினாத்தாள்கள் தயாரிக்க சிரமங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான வினாத்தாள் தயாரிக்கிறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த எக்ஸாம் என்னமோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்க. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.